ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான கம்மியான பட்ஜெட்டில் விவசாய இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்டாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் கழித்து கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, ரோடு இருக்கா, தார் ரோட் டச்சில் இருக்கா, கிணறு சர்வீஸ் இருக்கா, சிங்கிள் ஓனர் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு உங்களுக்கு நல்ல ஒரே பவுண்ட்ரி தாங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே பாக்ஸாக ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்கும். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். ஸோ உங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு, நல்ல ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து சீக்கிரமாக உங்களுக்கு சேல் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. மண் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மண்ணுங்க, உங்களுக்கு ரெட் சாயிலான மண் தான். லேண்டு டைப் புஞ்சையில் தாங்க வரும், ரெட் சாயிலான மண். ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் வருவாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. கிளியர் டைட்டிலோடு இருக்குது, கிளியர் டாக்குமெண்ட்டு, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் அவங்க அக்ரிகல்ச்சர் எதுவும் பண்ணலைங்க. ஒரு 7-8 மாதம், ஒரு 7-8 வருஷமாகவே எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 8 ஏக்கர் 10 சென்ட் இருக்குங்க. இந்த லேண்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் 10 சென்ட் இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் வருங்க உங்களுக்கு பவுண்ட்ரி. ஜூம் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த லேண்டோட பவுண்ட்ரி வரும். ஒரு 2 ஏக்கரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா காலியாக தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் மரம் ஏற்கனவே வச்சு விட்டாங்க, அது துளுத்து அப்படியே கொஞ்சம் வந்திருக்குங்க. தைல மரம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைல மரம் இருக்குது. ஒரு 2 ஏக்கரில் மட்டும் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலியாக எம்டியாக தாங்க இருக்குது. கொஞ்சம் வருஷமாக பயிர் எதுவும் பண்ணல அவங்க. இந்த லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் வருங்க. நல்ல பெரிய டவுன் பஜார் உங்களுக்கு. அந்த டவுன் பஜாரில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. நல்ல பெரிய டவுன் பஜார் உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம NH, GST, நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வருங்க. 20 கிலோமீட்டரில் உங்களுக்கு GST, நூறடி பைபாஸ் இருக்குது. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வருங்க. 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தார் ரோடு வரும். தார் ரோட்லேருந்து ஜெல்லி ரோடு வரும். திரும்பி அந்த ஜெல்லி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட் ரோடு வருங்க. ஒரு 700 மீட்டர் பார்த்தீங்கன்னா மட் ரோடு வரும். ஒரு கிலோமீட்டருக்குள்ளேன்னு வச்சிங்களேன், 700 to 800 பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு மட் ரோடு வருவாங்க. அந்த மட் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FMD ரோடு தான். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு நீங்கள் இதை வாங்கிட்ட அப்புறம் நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக புதராக இருக்குது, அதை நீங்கள் க்ளீன் பண்ணி ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி பயிர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இவங்க கரண்ட்டாக எந்த ஒரு பயிரும் பண்ணல. ஒரு 2 ஏக்கரில் மட்டும்தான், அதுவும் மானாவாரி பயிர் தான் போட்டிருக்காங்க.
இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குங்க. சர்வீஸ் இல்லை, ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு ஆழம் கம்மி தாங்க. ரொம்ப பெரிய கிணறுலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு கிணறு மட்டும் ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு ஆழம் கம்மி தான். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிர் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லேண்டில் என்னென்ன பயிரெலாம் நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சோளம், மக்காசோளம், கம்பு, கேழ்வரகு, பருத்தி, ஸோ இது மாதிரி பயிரெலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வருவாங்க. ஏன்னா மண்ணோட தன்மை வந்து அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நெல், கரும்பு அது மாதிரிலாம் போடணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டில் வரும். பட் ஆனால் அவ்வளோ செழுமையாக வருமானது ரொம்ப ரேரு தாங்க. பருத்தி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேழ்வரகு அது மாதிரிலாம் சோளம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வருங்க உங்களுக்கு. இல்லை மரம் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் மரமும் வைக்கலாம். தேக்கு மரம், அப்படிலாம் மகோகனி மரம், ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி பயிரெலாம் போடுறதுக்கு நல்லா வரும். ஸோ லேண்டு வந்து நல்ல லேண்டு, கம்மியான பட்ஜெட்லேயே. இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டு, புஞ்ச லேண்டு. 6 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.25 ஏக்கர் வந்து புஞ்சையில் வரும். மீதி ரிமைனிங் ஏரியா எல்லாமே வந்து நஞ்சையில் வருங்க. ஓனரும் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. ஸோ இந்த லேண்டில் இருக்கக்கூடிய கம்மி பட்ஜெட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டில் வருங்க. மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு பஸ் போகிற ரூட்லேருந்து இந்த லேண்டுக்கு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு 1.5 மணி நேரத்துக்கு பஸ் போகிற ரூட் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டில் வந்துடும். மைனஸ் பாயிண்ட்டு, நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ரோடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 1 கிலோமீட்டர் வந்து மட் ரோடு வரும். அந்த மண் ரோடோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 10 அடிக்குள்ளே தாங்க வரும். அதுவும் எஃப்எம்டியில் வந்து இவங்க கட் பண்ணல. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரோடு மடித்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு எஃப்எம்டியில் வந்து இன்னும் கட் ஆகலைங்க. இவங்க வந்து காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி 9 அடி தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பெரிய ரோடுன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோதான். 10 அடிக்குள்ளே தான் இருக்கும். 8 அடி 9 அடி அது மாதிரி தான் இருக்கும். கிணறு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இது ரெண்டும் வந்து அதான் கிணறு வந்து இருக்குது, பட் ஆனால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆழம் கம்மி தான் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த 2 தான் நான் வந்து மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த லேண்டு வந்து ட்ரை லேண்ட் கணக்கில் தான் வரும். ஏன்னா கிணறு இருக்குது, ஆனால் ஆழம் கம்மி, அது அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த வழியும் இந்த கிணறு இல்லாதது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிணறு யூஸில் இல்லாதது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ் பாயிண்ட்டில் வரும். மீதி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. இப்போ நான் சொன்னது யார் உங்களுக்கு வந்து சூட் ஆகுமோ கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் பார்க்கலாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க் இல்லை டிரைவிங்கில் இல்லை வெளியே அது மாதிரி இருந்திருப்பேன். கண்டிப்பாக நானே உங்களுக்கு பார்த்துட்டு திருப்பி ஒரு 1 ஹவரில் இல்லை 2 மணி நேரத்தில் இல்லை கால் பண்ணிடுறேன். சப்போஸ் நான் பண்ணலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை நார்மல் மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணிடுறேன், ரீப்ளை பண்ணிடுறேங்க. ஒரு ஏக்கர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரும். நம்ம திருவண்ணாமலை எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாத்திக்குளம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கேபிஆர் ரியல் எஸ்டேட் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் சேனல்லேருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் நிறைய கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில்.